சென்னையிலிருந்து 950 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை மறுதினம் மொந்தா புயலாக மாறி ஆந்திராவின் காக்கிநாடாவில் 28ஆம் தேதி மாலை கரையை கடக்கும் என்று வானிலை மையம் தகவல். சென்னை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், விழுப்புரம் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் நாளை மறுதினம் மிக கனமழைக்கு வாய்ப்பு. காஞ்சிபுரம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று கணிப்பு. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிரொலி. தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள 9 துறைமுகங்களில் முதலாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஆய்வு. வடகிழக்கு பருவமழையை முழுவதுமாக எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் உறுதி. கனமழையால் 22% வரை ஈரப்பதம் கொண்ட நெல்மணிகளை கொள்முதல் செய்ய அனுமதிக்கும் விவகாரம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு. நாமக்கல் மற்றும் ராசிபுரம் தனியார் அரிசி ஆலைகளில் மத்திய குழுவினர் ஆய்வு. செறிவூட்டப்பட்ட அரிசி உற்பத்தி, இருப்பு உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த குழுவினர். தொடர் மழையால் திருவாரூர் மாவட்டத்தில் நீரில் மூழ்கிய 3000 ஏக்கர் சம்பா நெல் பயிர்கள். இளம் பயிர்கள் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. தஞ்சை மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தில் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் ஆய்வு. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வலியுறுத்தல். தென்பெண்ணை ஆற்றில் இரு கரைகளையும் தொட்டவாறு பாயும் நீர். எல்லிஸ் அணையை தாண்டி பாயும் கழுகு பார்வை காட்சிகள். தொடர் கனமழை காரணமாக திருப்பதி மலையில் உள்ள அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. பாபநாசம், ஆகாசகங்கை, பசுபுத்திரா அணைகளில் நீர்மட்டம் உயர்வு. பாமகவின் செயல் தலைவராக தனது மகள் காந்திமதியை நியமித்தார் ராமதாஸ். கட்சிக்கும் தனக்கும் பாதுகாப்பாக இருப்பார் என்று உறுதி. பாமகவின் செயல் தலைவராக சகோதரி காந்திமதியை தந்தை ராமதாஸ் நியமித்த விவகாரம். பதில் கூற அன்புமணி ராமதாஸ் மறுப்பு. வேலூரில் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகானுடன் விவசாயிகள் வாக்குவாதம். அமைச்சர் தாமதமாக வந்ததால் பசி அதிகரித்ததால் ஆவேசம். சென்னை புறநகரில் ஐயப்பந்தாங்கல் முதல் காட்டுப்பாக்கம் வரை சாலைகளில் தேங்கிய மழைநீர். சாலையை பயன்படுத்தும் பொதுமக்கள் அவதி. ஆந்திராவில் ஆம்னி பேருந்து தீப்பிடித்து எரிந்த விபத்தில் திருப்பூரைச் சேர்ந்த இளைஞர் உயிரிழப்பு. ஹைதராபாத்தில் பணிமாற்றும் நிலையில் ஊருக்கு திரும்பும் போது சோகம். சென்னையிலிருந்து 950 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை மறுதினம் மொந்தா புயலாக மாறி ஆந்திராவின் காக்கிநாடாவில் 28ஆம் தேதி மாலை கரையை கடக்கும் என்று வானிலை மையம் தகவல். சென்னை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், விழுப்புரம் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் நாளை மறுதினம் மிக கனமழைக்கு வாய்ப்பு. காஞ்சிபுரம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று கணிப்பு. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிரொலி. தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள 9 துறைமுகங்களில் முதலாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம்.
மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஆய்வு. வடகிழக்கு பருவமழையை முழுவதுமாக எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் உறுதி. கனமழையால் 22% வரை ஈரப்பதம் கொண்ட நெல்மணிகளை கொள்முதல் செய்ய அனுமதிக்கும் விவகாரம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு. நாமக்கல் மற்றும் ராசிபுரம் தனியார் அரிசி ஆலைகளில் மத்திய குழுவினர் ஆய்வு. செறிவூட்டப்பட்ட அரிசி உற்பத்தி, இருப்பு உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த குழுவினர். தொடர் மழையால் திருவாரூர் மாவட்டத்தில் நீரில் மூழ்கிய 3000 ஏக்கர் சம்பா நெல் பயிர்கள். இளம் பயிர்கள் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. தஞ்சை மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தில் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆய்வு. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வலியுறுத்தல். தென்பெண்ணை ஆற்றில் இரு கரைகளையும் தொட்டவாறு பாயும் நீர். எல்லிஸ் அணையை தாண்டி பாயும் கழுகு பார்வை காட்சிகள். தொடர் கனமழை காரணமாக திருப்பதி மலையில் உள்ள அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. பாபநாசம், ஆகாசகங்கை, பசுபுத்திர அணைகளில் நீர்மட்டம் உயர்வு. பாமகவின் செயல் தலைவராக தனது மகள் காந்திமதியை நியமித்தார் ராமதாஸ். கட்சிக்கும் தனக்கும் பாதுகாப்பாக இருப்பார் என்று உறுதி. பாமகவின் செயல் தலைவராக சகோதரி காந்திமதியை தந்தை ராமதாஸ் நியமித்த விவகாரம். பதில் கூற அன்புமணி ராமதாஸ் மறுப்பு. வேலூரில் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகானுடன் விவசாயிகள் வாக்குவாதம். அமைச்சர் தாமதமாக வந்ததால் பசி அதிகரித்ததால் ஆவேசம். சென்னை புறநகரில் ஐயப்பந்தாங்கல் முதல் காட்டுப்பாக்கம் வரை சாலைகளில் தேங்கிய மழைநீர். சாலையை பயன்படுத்தும் பொதுமக்கள் அவதி. ஆந்திராவில் ஆம்னி பேருந்து தீப்பிடித்து எரிந்த விபத்தில் திருப்பூரைச் சேர்ந்த இளைஞர் உயிரிழப்பு. ஹைதராபாத்தில் பணிமாற்றும் நிலையில் ஊருக்கு திரும்பும் போது சோகம்.